ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கடந்த ஒரு ஆண்டில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த 80,000 காளைகள் கேரளாவிற்கு அடிமாடாக விற்கப்பட்டுள்ளதாக காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் உள்ள ஏஇடி பள்ளி மைதானத்தில் காளைகள் மற்றும் மாடுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. அப்போது நமது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேய சேனாதிபதி, ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கடந்த ஒரு ஆண்டாக காங்கேயம், புளியங்குளம், உம்பளைச்சேரி இனங்களைச் சேர்ந்த 80,000 காளைகள் கேரளாவில் அடிமாடாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன என்றார். இந்த ஜல்லிக்கட்டை தடை செஞ்சதுனால இன்னைக்கு 70,000லேருந்து 80,000 காளைகள் கேரளாவுக்கு அடிமாடாக விற்கப்பட்டிருக்குது. இதை பற்றி புரிதல் இல்லாதவங்க மாட்டை காப்பாற்றுறோங்கிற பேரில் அவங்க போய் ஜல்லிக்கட்டில் கொடுமை நடக்குது, மாட்டை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி இதுக்கான தடை கேட்டு வாங்கியிருக்காங்க. இந்த தடை நீக்கப்பட்டால் மட்டுமே நமது பாரம்பரிய கால்நடைகள் காப்பாற்றப்படும்.